தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார். கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே இருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஜோசப் விஜய் பிறந்த நாள் அன்று ஜூன் 22ஆம் தேதி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். கரூரில் செந்தில் பாலாஜி கோட்டையை உடைத்தவர் இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர். தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக கூடாரம் காலியாகின்றது.